தொடர்ந்து எத்தனை மாதமாக வந்துங்கண்ணா நீங்கள் மற்ற வெள்ளாமைகளுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க? நான் இப்போ 1.5 வருஷம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே ஓகேங்கண்ணா. ஏன்னா விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து 1.5 வருஷமாக டாக்ஸல் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து இப்போவுமே வந்து தர்பூசணி எவ்வளோ பெட் எடுத்ததுங்கண்ணா? நம்ம நான் இப்போ 5வது பெட் எடுத்தாச்சு, 6வது போட்டிருக்கிறேன். 6வது போட்டிருக்கிறீங்க. இப்போ ஈல்டு உங்களுக்கு எப்படிண்ணா வந்ததுங்க? இப்போ போட்டிருக்கிறேன், இனி போட்டு இல்லை அந்த 4-5 ஃபீல்டாக 5வது கடைசி பேஜே வந்து நல்ல ஈல்டு வந்தது. நல்ல ஈல்டு வந்தது. ஏக்கருக்கு ஒரு 17 டன் அந்த சுமார் வந்தது. ஸோ ஓகே. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது 26 டன் வச்சு ஏக்கருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. மண் வந்து இன்னும் கெடல, ஏன்னா மண் கெடாமல் இருக்கிற கிடையாது, தொடர்ந்து எடுக்க முடியும் தர்பூசணி. ஒரே பேப்பரில் 4 பேஜ் எடுத்துருக்குறோம். ஒரே பேப்பரில். ஓகே ஓகேங்க. இப்போ வந்து டாக்ஸால் யூஸ் பண்ணும்போது ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு விவசாயியும் கூட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். கடன், அதாவது விவசாயம் பண்ணி அந்த கடன் ஆகி போச்சுன்னு பயக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக. ஓகே ஓகேங்க. சரி, நான் அனைத்து விவசாயிகளுக்கு உங்களுடைய டாக்ஸைல் பற்றி உங்களுடைய வார்த்தைகள் சொல்லுங்கள். நான் வார்த்தைன்னு சொல்கிறது, எல்லாரும் வந்து யார் சொல்கிறான்னு கேட்க வேண்டாங்க. நீங்கள் கொஞ்சமாக வாங்கி போட்டு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் 100% வாங்கி பயன்படுத்துன்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா.